ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வர்க்கி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பிளெயின் வர்க்கிக்கு பதிலாக கொஞ்சமாக மசாலா சேர்த்து வர்க்கி பண்ண போகிறோம். மசாலானா மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. கொஞ்சம் ஜீரகம், ஓமம், மிளகு மூணையும் எடுத்து வச்சுருக்கேன். இது மிக்சியில் நம்ம திரிச்சிக்க போகிறோம். திரித்து சேர்த்து நம்ம வர்க்கி பண்ண போகிறோம். இந்த மாதிரி திரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் அல்லது நெய் கூட சேர்த்துக்கலாம். முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நம்ம கலந்துட்டு நம்ம திரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாங்க. ஓமம் சேர்த்திங்கன்னா நல்ல வாசமாகவும் இருக்கும், சத்து நிறைஞ்சது. அதனால் நான் ஓமம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாங்க. பூரி மாவோட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் அதிக அளவு பிடிக்குமோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வர்க்கி அப்படிங்கலையே உங்களுக்கு அடுக்கடுக்காக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாவை ஈக்குவல் சைஸ் பால் மாதிரி உருட்டிக்கோங்க. 5 உருண்டையிலேருந்து 10 உருண்டை வரைக்கும் உங்களுக்கு எத்தனை உருண்டைகள் வருதோ அத்தனை உருண்டைகள் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 6 உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் 6 உருண்டை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, நம்ம 6ஐயுமே மெல்லிசான சப்பாத்தி மாதிரி இட்டுக்கணுங்க. ஒரே சைஸில் இட்டுக்கோங்க. நல்லா எவ்வளோ தூரம் மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். மாவை தொட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஜீரகம், மிளகு, ஓமம் எல்லாம் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் முழுசாக போட்டிருந்தீங்க அப்படின்னா தேய்க்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அதே போல் இந்த சப்பாத்தியை தேய்க்கையில் நம்ம மாவு தொட்டு தான் தேய்க்கணும், எண்ணெய் தொட்டு தேய்க்கக்கூடாது. இதுக்கு 5 சப்பாத்தி தான் போடணும் அப்படின்லாம் இல்லைங்க. எவ்வளோ தூரம் அதிக அளவில் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அடுக்குகள் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்ட பிறகு ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல் பாகத்தில் கொஞ்சம் நெய் அல்லது வெண்ணெய் தடவிக்கோங்க. வெண்ணெயை விட உங்களுக்கு இந்த சமயத்தில் நெய் தாங்க நல்லாயிருக்கும். இல்லை வெண்ணெய் தடவுறதா இருந்தால் மெல்ட் பண்ணி தடவிக்கோங்க. இந்த மாதிரி மேல் பாகத்தில் ஃபுல்லாக தடவிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்க போகிறோங்க. தூவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை வச்சுடுங்க. இப்போ இதுலேயுமே அதை தான் செஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் அடுக்கி முடிச்ச பிறகு நம்ம மெதுவாக இதை ரோல் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ரோல் பண்ண வருங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு மெல்லிசா பீஸ் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸில் விருப்பமோ அந்த சைஸில் போட்டுக்கோங்க.
இப்போ இதை திரட்டிக்கணுங்க. திரட்டி பொரிக்கணும். ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக தேய்ச்சி பொரிச்சு எடுத்தாலே போதுங்க. நம்மளுடைய வர்க்கி தயாராகிடும். இந்த அளவுக்கு தேய்ச்சாலே போதுங்க. இப்படி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வர்க்கீஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேமில் கையில் வச்சுறாங்க. ஃப்ளேமை கையில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிடும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்ல மொறுமொறுன்னு பொரிஞ்சிட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் நல்ல மொறுமொறுன்னு பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சுவையான சூப்பரான வர்க்கி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக அடுக்கடுக்காக வந்திருக்குன்ட்டு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.